Hello everyone, welcome to the session for chemistry 15th session. So இதில் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா acid base balance, pH and buffer system in our body. அது எப்படி வந்து acid buffer system and other reactions வந்து நம்ம பாடியில் எப்படி acid base balance வந்து pH வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ pH and buffer system அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் அயான் தட் இஸ் H பிளஸ் அயானோட கான்சன்ட்ரேஷனை தான் வந்துட்டு pH எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே நம்ம பாடியில் வந்து ரெகுலேட் ஆகணும். அப்போ தான் வந்து பாடி வந்து நார்மல் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஆர்எல்ஸ் வந்து என்ன ஆகும்னா பாடியோட ஃபங்க்ஷன் அண்ட் செல்லுலார் இன்டெகிரிட்டி வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. A slight change in the pH, அதாவது H plus concentration will affect the body's entire pH. ஸோ மைல்டு pH தான். நம்ம வந்துட்டு கெமிஸ்ட்ரி லேப்ல பார்க்குற மாதிரியான pH வந்து கிடையாது. நம்ம பாடியில் வந்து 0.5 to 1 அப்படிங்கிற ரேஞ்சில் சேஞ்சஸ் இருந்தாலுமே நம்ம பாடியோட சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப மேஜராக அஃபெக்ட் ஆகும். ஸோ H plus ion வந்துட்டு எதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த cell integrity and acts as a catalyst in the enzymatic reaction. It speeds up the enzymatic reactions. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ்க்கு தான் வந்துட்டு ஹைட்ரஜன் அயான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. பட் இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஆசிட் எங்கே வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது, பேஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பஃபர் சிஸ்டம்னா ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் அது வந்துட்டு பிஹெச்சோட அந்த ஒரு சொல்யூஷனோட பிஹெச்சை வந்துட்டு எப்படி வந்து அதாவது அந்த பஃபர் சிஸ்டம்ல வந்து நம்ம ஏதாவது ஆசிடோ பேஸோ ஆட் பண்ணும்போது அது எப்படி வந்து அந்த பிஹெச்சை வந்து சாலிடா கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு பஃபர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஸ்லைட் சேஞ்சஸ் இந்த பிஹெச் அதாவது H plus அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து அதை வந்து பஃபர் சிஸ்டம் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், ஹோல்ட் பண்ணும். எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஃபர் கேன் அப்சர்வ் எக்ஸசிவ் ஆசிட் ஆர் எல்ஸ் பேஸ். ஸோ இது வந்து H plus வந்து இப்போ வந்து பேஸ் வந்துட்டு OH மைனஸை கொடுக்கும், ஆசிட் வந்துட்டு H plus அயானை கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு அயான்ஸ்லாம் வந்து ஃப்ரீ அயான்ஸ், அதாவது இது வந்து பிளஸ் பாசிட்டிவ் அயான், இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அயான். ஸோ இந்த அயான்ஸ் தான் வந்துட்டு பிஹெச் வேல்யூவை ஆல்டர் பண்ணுறது. ஸோ H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது அசிடிக் நேச்சராக இருக்கும். OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து அல்கலைன் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு பஃபர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதாவது அப்சர்வ் பண்ணுதுன்னா இந்த பஃபர்ஸ்ல வந்துட்டு இந்த H plus அயான உள்வாங்கக்கூடிய என்ன சொல்றது கெமிக்கல் பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதனால தான் வந்துட்டு இதை பஃபர்னு சொல்றோம். இட் ஒர்க்ஸ் த்ரூ த ரீடென்ஷன் ஆர் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த H plus அயான். The minor buffer systems are phosphates and proteins. ஸோ நம்மளோட பாடியில வந்து இருக்கிற மெயின் பஃபர் சிஸ்டம் வந்து பாஸ்பேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ வாங்க இதை எப்படி ரியாக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆசிட் பார்த்துட்டோம். H பிளஸ் அயான கொடுக்குற சப்ஸ்டன்ஸ் பேர் வந்துட்டு ஆசிட். அதுவே வந்துட்டு H பிளஸ் அயான அப்சர்வ் பண்ணுது ஆர்எல்ஸ் OH மைனஸ் அயான வந்துட்டு கொடுக்குது அப்படின்னா அது வந்துட்டு பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆசிட் பேஸ்க்கான டிஃப்ரென்ஸ். H பிளஸ் இஸ் அ புரோட்டான். ஸோ இப்போ இதில் நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா மேஜராக H2CO3 தான் வந்து ஆசிடிக்காக இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சப்ஸ்டன்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் வந்து இருக்கும். இது வந்துட்டு ஆசிடு, இது வந்துட்டு பேஸு. ஸோ HC3 ஃபார்மில் இருக்குது. இதனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ வந்து அல்கலோசிஸ் என்ன சொல்கிறது பேஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்துட்டு அசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம், அசிடீமியா, ஆல்கலீமியா. ஸோ இது வந்து H பிளஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடீமியா, HCO3 மைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்கலீமியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிஹெச் வந்துட்டு ஆல்டர் ஆகிறது. அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடியோட ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பிஹெச் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டோட பிஹெச் வேல்யூ வந்துட்டு ஸ்லைட்லி வந்து ஆல்கலைனா இருக்கும். ஸோ நியூட்ரல் வந்துட்டு 7. ஸோ 7 தான் வந்து நம்ம
ஜென்ரலா சொல்ற பிஹெச்ல நியூட்ரல் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம பிளட் பார்த்தீங்கன்னா 7.35 டு 7.45 ரேஞ்சில் இருக்கும், ஸ்லைட்லி ஆல்கலைன். ஸோ இந்த பிஹெச் வந்துட்டு 7.3க்கு கீழே போகுது அப்படின்னாலே வந்துட்டு அது அசிடோசிஸ். ஸோ நார்மலா நம்ம வாட்டரோட பிஹெச் 7 நியூட்ரல், பட் பிளட்டோட பிஹெச் 7.35. ஸோ 7.3க்கு கீழே போயிடுச்சுன்னா அது வந்துட்டு அசிடோசிஸ்ன்னு சொல்றோம் பிளட்டை பொறுத்த வரைக்கும். இதுவே 7.5க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அல்கலோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்க வந்து ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல இங்க வந்து பேஸோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி pH 7.8க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இட் லீட்ஸ் டு த டெத். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ நார்மல் மெட்டபாலிசம் வந்து நம்ம பாடியில வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிடிக் சப்ஸ்டன்சஸை கண்டினியூஸா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ட் அசிடிக் சப்ஸ்டன்சஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா CO2 கார்பானிக் ஆசிட், CO2 கார்பன் டை ஆக்சைடு இல்லை, இங்க வந்து அசிடிக் ஃபார்ம்ல கார்பானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், கார்பானிக் ஆசிட். இது வந்துட்டு வாலடைல் காம்பவுண்ட். இது அதர் தன் தட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், யூரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பைருவிக், அசிட்டாசிட்டிக் ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஸ்டு ஆசிட்ஸ், நான் வாலடைல் ஆசிட்ஸ் வந்துட்டு நம்ம பாடி அப்பான் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், இது வந்து புரோட்டீன்ல, கார்போஹைட்ரேட்ல, ஃபேட் மெட்டபாலிசம்ல எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆசிட்ஸ் வந்து நம்ம பிளட்டோட அசிடிக் நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுது, நம்ம பாடி எப்படி பிஹெச் மெயின்டைன் பண்ணுது, பாடியோட நேச்சுரல் பஃபர் சிஸ்டம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த லெசன். ஸோ ஃபுட் ஆல்சோ ப்ரொவைட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் பேசிக் சப்ஸ்டன்சஸ். அதாவது இந்த மாதிரி மெட்டபாலிசம்ல வந்து அசிடிக் சப்ஸ்டன்ஸ் கிடைச்சாலும் பேஸும் வந்துட்டு ஒரு சில அமௌண்ட் இருக்கும், பட் லெஸ் தென் ஆசிட்ஸ். ஆசிட்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் பேஸ் வந்து ஒரு மைனர் அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ பிஹெச் ஆஃப் த பிளட் வந்து கான்ஸ்டன்டாக 7.3 டு 7.5குள்ளேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நம்ம பாடி வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் மூலியமா வந்துட்டு ஆசிட் பேஸ் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னா மேஜராக பஃபர் சிஸ்டம் ஆஃப் பிளட். ஸோ பிளட்ல இருக்கிற பிளட்ல நடக்கிற ரியாக்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் அண்ட் ரீனல் மெக்கானிசம், இந்த 3 மெக்கானிசம்ல தான் வந்து நடக்குது. ஸோ ரீனல் மெக்கானிசம் வந்து ஃபர்தரா 2 பார்ட்டா இருக்கு. ஸோ எக்ஸ்கிரீஷன் ஆஃப் ஆசிட்ஸ் ஆர் பேஸ், ஃபார்மேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் அமோனியா. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆசிட்ஸ் அண்ட் பேஸ், இது இது என்னன்னா அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ பிளட்ல வந்து 3 ஃபார்ம்ல இருக்கும். பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் அண்ட் அதர் திங்ஸ் பிளட்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது. இது வந்துட்டு பல்மனரி சிஸ்டம், இது வந்துட்டு ரீனல் சிஸ்டம். ஸோ இந்த ஒவ்வொரு சிஸ்டம்லயும் வந்துட்டு அதனோட ஹைட்ரஜன் அயான் ஆர்எல்ஸ், இது வந்து H+ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான், இது வந்துட்டு பேஸ், இது வந்து ஆசிட். ஸோ இது எப்படி மெயின்டைன் ஆகுது ஒவ்வொரு சிஸ்டம்லயும் அப்படின்னு பார்க்கலாம். So each buffer system consists a mixture of weak acid and its salt base. So weak acid வந்து HAன்னு ரெஃபர் பண்றாங்க, சால்ட்டை வந்து BA அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. இதோ ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பஃபர் சிஸ்டம் வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது அது மாறாம இருக்கிறதுக்கு பேர் தான், அதை பார்த்துக்கிறது தான் வந்து பஃபர் சிஸ்டமோட வேலையே. But even slight addition or removal of acid or base to the buffer system will alter the hydrogen ion concentration. அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும் அது. The chief acid present in the blood. ஸோ நம்ம பிளட்ல இருக்கிற ஆசிட் மேஜரா வந்து என்ன ஆகுதுன்னா கார்பானிக் ஆசிட். அது என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா H2CO3 அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ கார்பானிக் ஆசிட் இது வந்து H2O கம்பைன் ஆகி H2CO3 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து என்ன ஆசிட்ங்கிறதுனால இது என்ன ஆகும்னா இமீடியட்டா இது வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ தட் H2CO3 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு H+ அயான் பிளஸ் ஒரு பேஸை வந்து கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா H+ அயானோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. So the only alkali present in the blood is PHCO3. ஸோ இப்போ நம்ம வந்து ஆசிட் வந்து நம்ம எவ்வளவோ பார்த்தோம் இல்லைங்களா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல எத்தனை ஆசிட்ஸ் இருக்கு, சல்ஃபியூரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், யூரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், இந்த மாதிரி எவ்வளவோ ஆசிட்ஸ் வந்து மெட்டபாலிசம்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு இருக்கிற பேஸ் ஆல்கலைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா BHCO3 அப்படின்ற, அதாவது இந்த HCO3யோட சால்ட் பேஸ். ஸோ சோடியம் பைகார்பனேட்.
பொட்டாசியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், இந்த சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற டயட்ரி சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிற மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, மினரல்ஸ். ஸோ அந்த மினரல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஆல்கலைன் நேச்சர் இருக்கிற சப்ஸ்டன்ஸோட கம்பைன் ஆயிட்டு அதனோட சால்ட் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ சோடியம் பைகார்பனேட் பிளஸ் H2O இது வந்து என்ன ஆகும்னா இந்த சோடியம் பைகார்பனேட்டோட கம்பைன் ஆகும், சோடியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகிட்டு இது H2O ரியாக்ட் ஆகும். அப்போ H2CO3 இதுவும் அகைன் வந்து அசிடிக், இது வந்து பேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம பாடியில வந்து அசிடிக் கண்டிஷனா இருந்துச்சுன்னா 7.3 கீழே வந்து pH ட்ராப் ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த H பிளஸ் அயான் இந்த H2CO3 அசிடிக் மீடியம் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே வந்து நம்மளோட அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இது வந்து திருப்பி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இந்த ஆசிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் மூலியமா தான் நம்ம பாடியில வந்துட்டு அந்த pH வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. So this increase in the OH concentration of the solution. So OH concentration of the solution increases the alkalinity, is alkaline, the base. So basic radicals like sodium plus potassium plus calcium, magnesium ions are consumed in large amounts in ordinary diet to prevent the excessive alkalinity. So இந்த மாதிரி alkaline nature வந்து இந்த மாதிரி alkalinity, alkalosis வந்து நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மினரல் ரிச் ஃபுட்ஸை வந்து கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து இந்த மாதிரி சால்ட்ஸை ஃபார்ம் பண்ணிடும். The bicarbonate system present in the erythrocytes and plasma is important as it acts against the fixed non-volatile acids. அப்போ வாலடைல் அண்ட் நான் வாலடைல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ வாலடைல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஈஸியா வந்துட்டு வேஃபரா கன்வெர்ட் ஆகக்கூடியது. அப்போ நார்மல் டெம்பரேச்சர் நம்ம பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் 37°C. ஸோ அந்த அந்த டெம்பரேச்சர்லயே வந்துட்டு ஈஸியா வேப்பரா கன்வெர்ட் ஆகுதுன்னா அது வாலடைல் காம்பவுண்ட்ஸ். இதுவே கன்வெர்ட் ஆகலைன்னா அது நான் வாலடைல் காம்பவுண்ட்ஸ். So Henderson-Hasselbalch equation. So in this equation, the blood ஓட pH வந்துட்டு 7.4 அது மெயின்டைன் ஆகுது. 7.35 to 7.45 அதுல மிடில் வந்துட்டு 7.4. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் 20:1 to the bicarbonate to carbonic acid. ஸோ பைகார்பனேட் இதை வந்து நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு பைகார்பனேட், கார்பானிக் ஆசிட் அப்படின்றது CO2. ஸோ அப்போ வந்து இந்த பைகார்பனேட் டு கார்பானிக் ஆசிட் ரேஷியோ வந்துட்டு 20:1 இருக்கு. ஸோ இது வந்து பேஸ் ஈஸ்ட் ஆசிட் 20:1. The H plus ion concentration of a weak acid solution HA into and its salt is represented as this is how it is represented. So இது வந்து பேஸ் the sodium bicarbonate, இது வந்துட்டு weak acid carbonic acid. ஸோ இது வந்து கேங்கிறது வந்து H பிளஸ் அயானோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கே வந்து டிசோசியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து எப்படி வந்து பிரியுது, அதாவது நம்ம ரியாக்ஷன்ஸ் அப்போ வந்துட்டு இந்த H பிளஸ் அயான் வந்து எப்படி வந்து உருவாகுது பிளஸ் எப்படி வந்துட்டு அது நியூட்ரலைஸ் ஆகுது அப்படின்றது தான். ஸோ அதனோட கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கே டிசோசியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். H பிளஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ். ஹெச்ஏ வந்துட்டு ஆசிடோட இது, பிஏ வந்துட்டு சால்ட் அதாவது பேஸ் ஆல்கலைன். ஸோ இந்த ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ 7.4 pH வந்து 7.4 நம்ம சொல்லிட்டோம். ஃபார்முலா வந்து இதுதான் pH ஈக்குவல் டு பிகே பிளஸ் லாக் பிஏ பை ஹெச்ஏ. ஸோ 7.4 pH 7.4 மெயின்டைன் ஆகுது. இது எப்படின்னா பிகே அதாவது இந்த dissociation of constant H plus ஓடது வந்துட்டு வேல்யூ 6.1 plus log value of base by acid. ஸோ அப்போ வந்துட்டு இந்த log value of bicarbonate into carbonic acid வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த log ஓட வேல்யூ வந்து anti-log வந்துட்டு 20. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20/1. ஸோ இந்த log value for this is 20/1. இதுதான் வந்துட்டு 1.3 is equal to 20/1. இப்போ வந்து இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6.1 வந்து இந்த பக்கம் போகுது அப்படின்னா அப்போ இது வந்து மைனஸ் ஆயிடும். 6.1 வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா
antilog 1.3 equal to 20/1. So increase in the pH ion concentration will met by the adjustment of these reactions. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுறதோ வந்துட்டு இந்த ரியாக்ஷன்ஸ்ல வந்து கண்ட்ரோல் ஆயிடும். இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பிளட் வந்து எப்படி வந்து பிஹெச் மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தா, திஸ் ரியாக்ஷன் ஹெல்ப்ஸ் பிளட்டோட இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து பிஹெச்சோட வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பிளட் ரியாக்ஷன்ஸ். ஸோ பிளட்ல வந்துட்டு ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆல்டர் ஆகும்போது பிளட்டோட பிஹெச்சும் ஆல்டர் ஆகுது. ஸோ கார்பானிக் ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் இன் த பிளட் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா H2CO3 ஃபார்ம்ல இருக்கும். எய்தர் இன் பிளாஸ்மா அண்ட் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு கார்பானிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு சிஸ்டம்ல வந்து மெயின்டைன் ஆகுது பஃபர்ஸ்ல. ஹீமோகுளோபின் பஃபர் சிஸ்டம், பிளாஸ்மா பஃபர் சிஸ்டம். ஸோ ஹீமோகுளோபின் தான் வந்துட்டு நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ செல் டிஷ்யூஸ் ரீச் ஆனோடனே என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் வந்து டிஃப்யூஸ் ஆயிடும். ஸோ அப்போ ஹெச்பி பிளஸ் O2வா வந்து செப்பரேட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ CO2 வந்து செல்குள்ள வருது அப்படின்னா CO2 வந்து H2Oவோட சேர்ந்து H2CO3 இங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் H2CO3 ஃபார்ம்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு. ஸோ H2CO3 இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃபர்தரா என்ன ஆகும்னா ஒரு H பிளஸ் அயானை கொடுக்கும். ஏன்னா இது ஆசிட் இல்லையா, ஸோ H பிளஸ் அயானை கொடுக்கும், பிளஸ் HCO3 மைனஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிளட்ல வந்துட்டு ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து இருக்கும். அதாவது பிளட் ஆர்பிசி வந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த அயானிக் ஸ்டேட்ல இருக்கிற சால்ட்ஸோட ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த H2CO3ல வந்து H பிளஸ் செப்பரேட் ஆகுது இல்லையா ஆசிட், அது வந்து என்ன ஆகும்னா ஹீமோகுளோபினோட கம்பைன் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் மூலியமா தான் வந்துட்டு ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ அசிடிக் நேச்சரா இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஹெச் பிளஸ் ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகும்னா இந்த குளோரினோட எல்லாம் கம்பைன் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகுற மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு ஆல்கலினிட்டி அதிகமா இருக்குன்னா அப்போ இந்த H2CO3ல இருந்து H பிளஸ் அயான் வந்து பிரிஞ்சு வர்றது வந்துட்டு அதிகமா இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த H2CO3 வந்துட்டு டிஷ்யூஸ்ல இருந்து வெளியில வருது. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கு வந்து வரும் இந்த HCO3 மைனஸ். Plasma buffer system. So carbonic acid is buffered only to a lesser extent in plasma protein. ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் வந்துட்டு இந்த பஃபர் சிஸ்டம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுது. என்ன ஆகும் அப்படின்னா இந்த CO2 H2CO3 ஃபார்ம் ஆயிருக்கு பிளஸ் வாட்டரோட கம்பைன் ஆயிட்டு. ஸோ இது வந்து பேஸ் ப்ரோட்டீனோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு பேஸ் பைகார்பனேட் பிளஸ் ஒரு H பிளஸ் புரோட்டீன் வந்துட்டு பேஸும் புரோட்டீனும் இங்க கம்பைன் ஆயிருக்கும். அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு பேஸ் இங்க ரியாக்ட் ஆகும், புரோட்டீன் வந்து இங்க ரியாக்ட் ஆகும். ஸோ H பிளஸ் புரோட்டீன் வந்து என்ன புரோட்டீனோட கம்பைன் ஆயிருக்கிற இந்த ஆசிட் வந்துட்டு அதாவது இது வந்து அசிடிக் இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப வீக்கர் அசிடிக்கா இருக்கும் வென் கம்பேர் டு H2CO3. ஸோ இப்படிதான் வந்துட்டு இதனோட பஃபர் சிஸ்டம் மெயின்டைன் ஆகுது. வீக் ஆசிட் போது அதனோட ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ பிஹெச் ரெகுலேஷன் பை ரெஸ்பிரேஷன் மெக்கானிசம். ஸோ ரெஸ்பிரேஷன்ல எப்படி பிஹெச் மெயின்டைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு வெரி ஸ்லைட் சேஞ்சஸ் இன் த பிஹெச் அண்ட் PCO2. ஸோ அதாவது அந்த ஆசிட் கான்சென்ட்ரேஷன் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஹைலி ரியாக்டிவா இருக்கும். ஸோ CO2 அப்படின்னா கார்பானிக் ஆசிட் ஆல்சோ. இந்த கார்பானிக் ஆசிட் வந்து ரெடிலி டிஃப்யூசஸ் பிகாஸ் இட் இஸ் வாலடைல். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாலடைல் அண்ட் நான் வாலடைல் ஆசிட். CO2 வந்து வாலடைல் ஆசிட். ஸோ அப்போ வந்து நம்ம பிளட்ல கேரி பண்ணிட்டு போறது வந்து நம்ம இன்ஹேல் பண்ற ஏரோட ரெடியா வந்து டிஃப்யூஸ் ஆயிடும். ஸோ அப்போ வந்து அந்த ஆல்வியோலர் ஏர் வந்துட்டு அக்ராஸ் பல்மனரி ஆல்வியோலர் மெம்பரேன்ல CO2 டிஃப்யூஷன் வந்து நடக்கும். இந்த லங்ஸ் வந்து அதுதான் அந்த வாலடைல் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து டீல் பண்ணும். அதனால தான் வந்துட்டு இந்த கார்பானிக் ஆசிட் தான் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கார்பானிக் ஆசிட் தான் வந்து ஹேண்டில் பண்ணும். இன்க்ரீஸ்டு ரெஸ்பிரேஷன் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் எக்ஸஸ் CO2. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல இருக்கிறத தான் வந்து பிளட் கேரி பண்ணிட்டு வரும். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஹெச்பி பஃபர் சிஸ்டம்ல பார்த்தோம். H பிளஸ் அயான்ஸ் வந்துட்டு ஹெச்பியோட கம்பைன் ஆகுது. இந்த HCO3 தான் வந்துட்டு டிஷ்யூஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்க்கு வருது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்க்கு வர காம்பனன்ட் தான் வந்துட்டு பிளட் வந்து லங்ஸுக்கு வந்துட்டு கேரி பண்ணிட்டு வரும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு. ஸோ அங்க வந்து எக்ஸஸா இருக்கிற CO2 வந்துட்டு
ஏர் எக்ஸ்பெல் பண்ணும்போது அது எக்ஸ்கிரீட் வெளியில வந்துருது. ஸோ அதனால வந்து இந்த அசிடிக் நேச்சர் அப்ப நம்ம பாடியில வந்து அசிடிக் அசிடோசிஸ் அதாவது பிஹெச் வேல்யூ 7.35க்கு கீழ ட்ராப் ஆகும்போது அசிடிக்கா வந்து மாறுது இல்லையா? அந்த சிச்சுவேஷன்ல அந்த கண்டிஷன்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த CO2 எக்ஸ்பல்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அ இதுவே வந்துட்டு நம்ம பாடி வந்து அல்கலீமியா ஆர் எல்ஸ் அல்கலோசிஸ்ல இருக்கு. ஆல்கலைன் சப்ஸ்டன்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அ HCO3 மைனஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, ஆ அதுதான் இந்த H+ ஓட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. வைஸ் வெர்சா HCO3 மைனஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது அப்டின்னா என்ன ஆகும்னா, ஆ அ இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, இன்கிரீஸ்டு ரெஸ்பிரேஷன் வந்து இந்த அசிடோசிஸ்ல. அப்ப டிக்ரீஸ்டு ரெஸ்பிரேஷன், ஸ்லோ ரெஸ்பிரேஷன், ஷாலோ ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஹைப்போ வென்டிலேஷன். அப்ப வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ரீடென்ஷன் ஆஃப் CO2 வந்து இருக்கும். ஸோ இந்த 2 மெக்கானிசம் மூலியமா தான் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டு பஃபர் சிஸ்டமா ஆக்ட் பண்ணி மெயின்டெயின் பண்ணுது. ஸோ நம்ம அசிடோசிஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து பாடியோட பிஹெச் வந்து 7.3 கீழ ட்ராப் ஆகுது. 7.3 ரீச் ஆகுது. ஸ்லைட்லி அசிடிக்கா இருக்கு அப்டின்னா வந்துட்டு, அ அசிடோசிஸ் நோக்கி போகுது அப்டின்னா வந்துட்டு, நம்மளோட ரெஸ்பிரேஷன் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் இதுவே ஃபாஸ்ட்டா இருக்கும். CO2 எக்ஸ்பல்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகும். பட் இதுவே வந்துட்டு நம்ம பாடி வந்து அல்கலோசிஸ் ஆர் அல்கலீமியால இருக்கு அப்டின்னா வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட் வந்துட்டு கம்மியாகும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்டின்னா, CO2 ரீடென்ஷன், கார்பானிக் ஆசிட் ரீடென்ஷன் அதிகமாகும். ஸோ, அப்ப இட் நியூட்ரலைசஸ் த பஃபர் பிஹெச் வேல்யூ ஆஃப் த பிளட். ஸோ, இந்த 2 மெக்கானிசம் தான் வந்து இங்க நடக்குது. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகும். எப்ப அப்டின்னா, இந்த HCO3 யோட கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகுறப்ப அம் சாரி H+ ஓட கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகுறப்ப, இன்கிரீசஸ் த ரெஸ்பிரேட்டரி ரேட் டூ எக்ஸ்பெல் த CO2. இதுவே வந்து H+ ஓட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது அப்டின்னா என்ன ஆகும்னா, வென்டிலேஷன் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். அம் டூ ரீடெயின் த CO2. இந்த 2 மெக்கானிசம் தான். அடுத்தது பிஹெச் ரெகுலேஷன் பை த ரீனல் மெக்கானிசம். ஸோ நம்ம ரீனல் சிஸ்டம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்துட்டோம். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது ரீனல்ல வந்து எப்படி நம்மளோட பிஹெச் வேல்யூ மெயின்டெயின் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வாலடைல் ஃபிக்ஸ்டு ஆசிட்ஸ் அதாவது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் விச் கேனாட் பி வேப்பரைஸ் அந்த வேப்பரா கன்வெர்ட் ஆகாத ஆசிட்ஸ் லைக் லாக்டிக் ஆசிட், பைருவிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக், பாஸ்பாரிக், சல்ஃபியூரிக் அந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் மூலியமா. இது வந்து எப்படின்னா, பஃபரிங் ஆக்ஷன் வந்துட்டு பைகார்பனேட் சிஸ்டம் மூலியமா வந்துட்டு பைகார்பனேட். இந்த பைகார்பனேட் சிஸ்டம் மூலியமா வந்துட்டு பஃபரிங் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ ரீனல் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டெய்னிங் த பிஹெச் பை ஆல்கலி ரிசர்வ். ஸோ ஆல்கலினா தட் இஸ் பேஸ் த சால்ட்ஸ் ஆஃப் HCO3. ஸோ இந்த இந்த ரிசர்வ்ஸ வச்சு தான் வந்துட்டு நம்ம ரீனல் சிஸ்டம் தட் இஸ் கிட்னிஸ் வந்துட்டு எக்ஸ்கிரீஷன் மூலியமாவோ, இல்ல ரீஅப்சார்ப்ஷன் மூலியமாவோ வந்துட்டு பிளட் பிஹெச்ச மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன் அசிடீமியா அசிடீமியானா அசிடோசிஸ் அதாவது நம்ம பாடியில வந்துட்டு ஆசிட் கான்சன்ட்ரேஷன் H+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்போது, யூரின்ல வந்துட்டு ஆசிட்ஸ் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ யூரின் வந்து ஸ்லைட்லி அசிடிக்கா இருக்கும். இதுவே ஆல்கலீமியா தட் இஸ் நம்ம பாடியில வந்து பிஹெச் லெவல் வந்து அதிகமாகும்போது, பேஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்போது, யூரின்ல வந்து ஆல்கலைன்ஸ் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ இது வந்து யூரின் வந்து அந்த கண்டிஷன்ல ஸ்லைட்லி ஆல்கலைனா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 8.2 வரைக்கும் போகும் யூரினோட ஆல்கலைன் லெவல் வந்து. ஸோ இப்ப நம்ம பிஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்டோட பிஹெச்ல வந்து 7.3 அண்ட் 7.4 5க்கு மேல 7.3 கீழ போகக்கூடாது. 7.5க்கு மேல போகக்கூடாது. ஈவன் 7.8 ரீச் ஆனாலே இட் லீட்ஸ் டூ டெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் யூரின்ல பார்த்தீங்கன்னா, ஆல்கலினோட கான்சன்ட்ரேஷன் வந்து பிஹெச் வந்துட்டு 8.2 வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் த ஆல்கலீமியா. The hydrogen ion secreted by tubular cells are handled by அதாவது நம்ம renal tubules ல வந்து செக்ரீட் ஆகுற H+ அயான்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுது அந்த சிஸ்டம். அது எப்படி பிஹெச் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிளட்ல எப்படி ஹீமோகுளோபின் பிளஸ் பிளாஸ்மா வந்து பஃபர் சிஸ்டமா ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி இங்க வந்துட்டு பைகார்பனேட் சிஸ்டம், பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம் அண்ட் அமோனியா வந்து பஃபர் சிஸ்டம் இந்த 3 சிஸ்டம் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு பைகார்பனேட் சிஸ்டம். ஸோ பைகார்பனேட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
Renal system regulates acid balance, base balance through the bicarbonate in two ways. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து bicarbonate reabsorption when there is an excess H plus in the body. ஸோ இதுதான் வந்துட்டு HCO3 bicarbonate base. ஸோ இது வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பைகார்பனேட் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் மூலியமா அந்த சால்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோடியம் பைகார்பனேட் ப்ரொடியூஸ் ஆகிறது ஆர்எல்ஸ் வந்துட்டு இதை வந்து நியூட்ரலைஸ் பண்றது வந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அசிடோசிஸ் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆகும். இதுவே வந்துட்டு பைகார்பனேட் ஜென்ரேஷன் அதாவது ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம பாடியில கம்மியாகுது ஆல்கலின் மீடியமா ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பைகார்பனேட் இருக்கு இல்லையா அது பேஸ் வந்து எக்ஸ்கிரீஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பைகார்பனேட் ஜென்ரேஷன் கப்பல்டு வித் ஹெச் பிளஸ் ஆன் அயான் செக்ரேஷன் இஸ் வெல் சூட்டட் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த HCO3 வந்து பைகார்பனேட் ஜென்ரேஷனும் நடக்கும். ஹெச் பிளஸ் அயான் வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்து இந்த செக்ரீட் ஆகிற ஹெச் பிளஸ் அயான் நம்ம பாடிக்கு வந்து டிஃப்யூஸ் அதாவது பாடியில வந்து உள்ள செல்குள்ள பிளட் மூலியமா வந்து கேரி பண்ணிட்டு வரும். ஸோ அப்போ வந்து இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து கரெக்டா நடக்கும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஃபரிங் பை த பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். ஸோ எக்ஸ்ட்ரீம் அசிடிமியா வந்துட்டு BHCO3 வந்துட்டு ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிடிக் கண்டிஷன்ஸில் வந்துட்டு இந்த பேஸ் வந்துட்டு ரீஅப்சார்ப் ஆகும் நம்ம பாடியில. இதுவே ஆல்கலின் மீடியம்ல வந்துட்டு என்ன ஆகும்னா யூரின்ல வந்துட்டு அசிடிஃபிகேஷன் நடக்கும். அதாவது யூரின்ல வந்து அசிடிஃபிகேஷன் நடந்து அது வந்து நம்ம பாடியில சர்க்குலேட் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரியாக்ஷன் தான் வந்துட்டு இந்த பாஸ்பாரிக் ஆசிட்ல நடக்கும். ஸோ ஹெச் பிளஸ் அயான்ஸும் வந்து ரியாக்ட் ஆகும் OH அயான்ஸும் வந்துட்டு ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இது வந்து அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா இன் நார்மல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அடல்ட் எவ்வளோ எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம்னா 30 to 50 மாலிகுலர் ஈக்குவலண்ட் ஆஃப் அமோனியா வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ கிட்னி வந்துட்டு அசிடிக் கண்டிஷனில் வந்துட்டு மோர் அமோனியாவை வந்துட்டு மேக் பண்ணும். இதுவே பேஸ் அதாவது அல்கலீனியால வந்துட்டு லெஸ் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து அமோனியா வந்து இட்ஸ் அ வீக் பேஸ். ஸோ ஆல்ரெடி அல்கலீனியா வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஆல்கலி வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் NH3 will be very less. இதுவே வந்துட்டு ரொம்ப அசிடிக்கா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா NH3 ஓட ப்ரொடக்ஷன் தட் இஸ் த வீக் பேஸோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆசிட் டு பேஸ் கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு மெயின்டைன் ஆகிடும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குளூட்டாமைன் அப்படின்றதுல இருந்து தான் வந்துட்டு அதிகமாக டிஅமினேஷன் ரியாக்ஷன் மூலியமா நம்மளுக்கு NH3 வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ NH3 + H+ வந்து NH4+ ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்னா இப்போ நம்ம இங்க பார்த்தோம் NH3 வந்து அசிடிமியால வந்துட்டு மோர் இதா இருக்கும் அப்படின்னா அப்போ ஆசிட்ஸ் வந்து H+ கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது வந்து NH3 அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து H+ஓட கம்பைன் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ நியூட்ரலைஸ் ஆகுது. இது பேஸு இது வந்து ஆசிட் ஸோ நியூட்ரலைஸ் ஆகுது. இதுவே ஆல்கலீனியா அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி பேஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுவும் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இதுவும் வந்து பேஸாக ரியாக்ட் ஆகும். அதாவது விச் அப்சார்ப்ஸ் த H+ அயான்ஸ். ஸோ அப்போ வந்து இது பேஸா ரியாக்ட் ஆகுறதுனால எக்ஸஸ் ஆல்கலினிட்டி வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதனோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மியாகும். இதுதான் வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து ரீனல்ல மெயின்டைன் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சிஸ்டமா பார்த்தோம். ஆசிட் பேஸ்னா என்ன, பிஹெச்னா என்ன, பிளட்டோட பிஹெச் என்ன, அந்த பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பிளட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, பிளஸ் நம்மளோட ரீனல் சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ இதை பொறுத்து நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா which increases the alkalinity of the solution. So the answer is OH minus. So H plus ion கொடுத்தா அது acid, OH minus ion கொடுத்தா அது வந்து base. So இது வந்து OH minus ion concentration increase ஆச்சுன்னா alkalinity வந்து increase ஆகும். Same HCO3யும் வந்துட்டு alkalinity increase பண்ணும். In Henderson-Hasselbalch equation bicarbonate to carbonic acid ratio வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20:1. What is the Henderson-Hasselbalch equation? So H plus ion ஓட concentration பார்த்தீங்கன்னா
weak acid and weak base. A fall in H plus ion concentration in blood leads to, according to the respiratory system. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோடது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம பிளட் என்ன சொல்றது அசிடோசிஸ் ஆல்கலோசிஸ் நடக்கும்போது ஹெச் பிளஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுதுனாலே அது வந்து இட் லீட்ஸ் டு ஆல்கலோசிஸ். ஸோ ஆல்கலீமியால வந்துட்டு நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஹைப்போ வென்டிலேஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்போ வென்டிலேஷன் அப்போ தான் வந்துட்டு CO2 ரிட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஆசிட் ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது இட் நியூட்ரலைசஸ். ஸோ மேக்ஸிமம் alkalinity of urine can be 8.2. ஸோ இதில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் அமோனியா வந்து ammonia secretion is increased in acidemia. I'm so sorry, acidemia. Statement 2, phosphate excretion is increased in alkalemia. Statement 1 is correct and statement 2 is incorrect. Of course, acid conditionsல வந்துட்டு அமோனியா வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ஏன்னா இது வந்துட்டு வீக் பேஸ். அப்போ வந்து இந்த ஆசிடோட கம்பைன் ஆகிட்டு அந்த ஆசிட் பேஸ் ரேஷியோ வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பாஸ்பேட் எக்ஸ்கிரீஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்து மறுபடியும் வந்துட்டு ஆல்கலோசிஸ் தான் வந்து இது பண்ணும். ஸோ அதனால இட் இஸ் ராங். தேங்க்யூ.